வந்துருச்சு. எல்லாம் எழுந்திருக்கம்மா. பாண்டிசாமி நாடகத்துக்கு வந்து தான் அப்படி கேட்டோம். மகமாயி நாடகத்துக்கும்மா என்ன பண்ணுறது? அருமையை நினைந்த பாசமிகு கோபால் அவர்கள் எனக்காக 20 சிலைகள் கொடுத்து கௌரவப்படுத்துகிறார். எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அனைத்து எல்லாம் உங்களுக்கு நன்றி நன்றிக்கிறத வணக்கம் தெரிவித்துக்கொண்டு அவர்கள் கொடுத்துட்டாரு. பாயிண்ட்ல வச்சிருக்கேன். அமைச்சரே, அந்த தண்ணி பற்றி என்னிட்ட பேசாதீங்க. நான் குடிக்கிற ஆளு கிடையாது. நீங்களா குடியார செத்தா கூட எலுவுக்கு போக மாட்டேன். மாறியா இருந்தா கேட்கட்டும் போ. உன் மேல சத்தியமா நான் குடி. ஐயோ சாமி, ஏன் நான் குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எத்தனை நாள் ஆச்சு? நேத்தாண்டா குடிச்சு. இப்போ வரையில மூத்திரத்தை குடிச்சிட்டு வந்தேன். ஐயோ, குடிக்கிற ஆளு கிடையாது. நான் வீட்டில் பச்சை தண்ணி குடிச்சிட்டு வந்தேன்டா. வீட்டில் பச்சை தண்ணியை சொன்னியா? எது இந்த சக்தி வந்து ஆயி மாறி ஆயி அப்பனே மகாமணி பெரியக்கா பொண்ணு இருக்கிறது உண்மையா இருந்தா நான் வரும்போது குடிச்சிட்டு வந்தேன். அப்பனே பொன்னரு சங்கர் ஐ மகாமணி ஐயா மாசி பெரியண்ணா 18ஆம் படி கருப்பா நீ எதா கேள்றா போடா. இந்த தெய்வத்தை வேண்டுனா சரி ரைட்டு. எதுக்கடா அண்ணன் தங்கச்சியை வேண்டுற? அதெல்லாம் குலதெய்வம், அதனால வாயில வருது. அவங்க பாட்டுக்க வீரப்புற இலையில பேசாம செவனேன்னு உட்காந்துருக்கிறாங்க. என்ன பண்ற சொல்ற? இவ்வளவு பொய்யா? அமைச்சரே மன்னா, என் நாட்டு மக்களிடத்தில் சென்று பார்த்தாயா? என் நாட்டு மக்களை என்னாத ஏசினார்களா பேசினார்களா? அமைச்சரே மன்னா, பாதி மக்கள் உங்களை தீயவனாகும் ஏசினார்கள் மன்னா. என்னன்னு உண்மையை சொல்லிட்டா பொய் சொல்லிட்டா? இப்போதைக்கு உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லிட்டா அப்புறம் பொய்ய சொல்லுங்க. உண்மையை சொல்கிறேன். என் வாயில் பொய் வராது. நீ எல்லாம் ஆம்பளையாடா? நீ எல்லாம் ஆம்பளையாடா? அமைச்சரே, தண்டி உடம்பு வச்சிருக்கிய அமைச்சரே. உள்ள வைக்கிறதா சோத்த திங்கிறியா? சோத்த கூட பிய திங்கிறியா? அமைச்சரே, எதுக்குடா உயிரோட இருக்க? தொங்குடா. இது நீங்க சொல்ற. அமைச்சரே, மன்னா, நாட்டு மக்கள் தெரிவிப்பது போல் தெரியவில்லை. என்னதான் வாகனம் வைத்தாலும் மத்து கனிய விளையடா. என்ன பண்ண சொல்றீங்க? நானா சுப்ப முடியும்? நானா சுப்ப முடியும்? அமைச்சரே, மன்னா வேற என்ன பேசுனாங்க? அதே பிள்ளை இல்லாத பாவி எதுக்குடா கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமா ஆயிடுச்சு, ஒரு குழந்தை ஓட்டியே பக்க வக்கல்ல. சரி, அந்த அமைச்சர் இருக்கு, அவன்கிட்ட கொடுத்தா புள்ள பத்து தரும். அமைச்சரே, மன்னா என் மனைவி உனக்கு அக்கா வேணுமாடா? அக்கா இருந்தா பாவாத. என்னது அக்கானா? என்ன எத்தனையா? ஒரு ஆம்பளை புள்ள பெத்திருக்கேன். ஆம்பளை பிள்ளையா எத்தனை கேளு. செத்த நேரத்தில் இங்கே புள்ள பார்க்கறதா இல்லை நீ பத்துட்டியா? அந்த டாப்பிக்கை விட்டுருங்க. எல்லாம் காலில் கூட நல்லா அதெல்லாம் சங்கடமே போட மாட்டியா? பேசவில்லை. உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்க இதில்? இல்லை, எங்கள் அம்மாலாம் பார்க்கல. நீங்கள் யார் வர சொன்னது? நல்ல ஒரு யூடியூப் சேனலு. யூடியூப் எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. என் குடும்பத்தை தூக்கி குண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. என்ன காரணம்? அருமையான எங்களை சிறந்த முறையில் ஒளிப்பது செய்து கொண்டிருக்கும் எஸ்கேஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. அந்த வணக்கம். நாட்டு மக்கள் எல்லாம் பிள்ளை இல்ல பெரும்பாவி மக்கள் எல்லாம் மாபாபி படத்தை பேசுறார்கள். அவர்கள் பேசினாலும் பேசிட்டு போகட்டும். அமைச்சரே, இம்முறை என் மனைவி குட்டை கருப்பை நிறமோத கர்ப்பமாக உள்ளடவா. ஆமா, நீ உடனே கிளம்பிக்கிட்டு போகணும். கிளம்பிட்டு ஆள் கிடைக்காம திடீர்னு கிளவிட்ட போய் சொல்றியா? அமைச்சரே, நான் சொல்றதை கேட்கறதானே உங்க வேலை. ஆமா, நீங்க கிளவிக்கிட்ட போய் ஆக வேண்டும். அதான் ஆளு கிடைக்காம திடீர்னு கிளவிட்ட போய் சொல்றீங்களே. ஒரு வயசு பிள்ளைய கொடுத்தா அமைச்சரே, என்ன மூணா தவறாக எடுத்துரைக்கவில்லை. மருத்துவம் பார்க்கும் கிளவிட்டை கிளவியாரிடம் சென்று அரண்மனைக்கு அழைத்து சென்று என் மனைவி கோட்டை கருப்பாக்கி பிரசவம் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தேன். அப்படி ஆகட்டும் அண்ணா, நான் அரண்மனைக்கு சென்று வருகிறேன். சென்று பாருங்கள். அப்படி ஆகட்டும். இப்போ வந்து பிள்ளை பிறக்க போது எல்லாரும் ஏந்திரிச்சு உட்காருங்க. அந்த அம்மா பிறண்டு கொடுக்க ரொம்ப சிரமப்படுது. எல்லாம் ஏந்திரிக்குது, உட்காருது, அப்புறம் கிட்ட திரும்பி படுக்குது. என்ன ஒரு காரணம்? நாடகம்லாம் வச்சிருக்கீங்க? இல்லை அவங்க பார்க்கல, நம்ம தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன கண்டாவிய? நீங்க வெளியில தூங்குறிய, நாங்கள் உள்ள தூங்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒன்றும் இல்லை. நீ தூங்குறேன்னு சொல்லு. நாங்களா? சரி, நாங்கள் தூங்குறோம். சரி, எல்லாம் தூங்குறோம், எழுப்பிட்டு உட்கார வைக்க. ஏன்னா புள்ள பிறக்கிற சீனு ஆஸ்பத்திரியில் புள்ள பிறந்தா கூட ஆம்பளையில் அடித்து வெளியே தடுத்துடுறாங்க. புள்ள பிறக்கிற சீனு எல்லாம் ஏஞ்சி உட்காரு. உள்ள என்னமோ சத்தம் வருது. சத்தம் வருதா? டொக்கு டொக்குன்னு வருதா? வரும், எல்லா சத்தமும் வரும். பேண்ட்டை இழுத்து விடும். வேற ஒன்றும் இல்லை, பிஸ்கட் ஒட்டிக்கிச்சு போல. எப்போ யூடியூப் சேனலுக்காரண்ணே பேண்ட்டை இழுத்துட்டு உட்காரு. ஏனே கொம்பேரி முக்கியம் தெரியுது. பார்லேஜி பிஸ்கட்டா? பாரதி பிஸ்கட்டு என்ன கட்டுறாவிய? பாட்டி
ஏ கிளவி அருமையான செய்தி. ஏய் என்ன மூசு மூசுன்னு சவுண்ட் வருது? புசுக்கு புசுக்குண்ணா. அங்கே பாரு. ஏய் கிளவி. ஏ கிளவி ஏ தெரியல ஊசுமுட்டா. ஏய் கேள்ட்ட முட்டா. பேராண்டி ஓலு ஓலா என்ன ஊழுங்குது கிளவி? எங்கேயோ போகிறதுண்ணா அந்த வேலைக்கு என்னைய கூட்டி வந்தீங்க பாட்டி. வால் வா என்ன ஓலுங்க இங்கே பாட்டி ஒன்று லவ் பண்ணுது போல. பாட்டி என்னை லவ் பண்ணுதா? அதான் ஓய் எனக்கு இப்போ லவ் பண்ண வரல பாட்டி. நல்ல வேலை பார்க்க சொல்றீங்க. கிழிஞ்சு போச்சுடா. கிழிஞ்சு போச்சு. இந்த வேலைக்கு உண்மை வேலைக்கு வந்து என்ன பண்ணுறது பாட்டி. ஓ 7 குழந்தை பிறந்துருச்சு, எல்லாம் போங்க வீட்டுக்கு. இல்லை கிரகம் பசிரா. பேராண்டி பாட்டி ஏன்டா வால் பாட்டிங்கிறிய? என்ன பாட்டி? வால் பாட்டி நீ சொன்னியா? சுண்டியா என்ன இருக்கு? சொன்னியா? கெட்ட சொன்னியாவா? அப்படி தெளிவா சொல்லு. ஏன்டா என்னைய வா பாட்டின்னு கோமோட்ட உன்னை அப்பாட்டியே வச்சிருந்தாலும் புழுன்னு தான் இருக்கும். கீழிஞ்சு போகும். பாட்டின்னு தான் கூப்பிட்டேன் உன்னைய. என்ன விஷம்? கோட்டை பெருமாள் இருக்கார்ல, ஐயோ செத்து போனானா? செத்து போயிட்டானா? இப்போதான் பாய்ப்பே மாசம் ஆகியிருக்கேன் பொண்டாட்டி, அவனை போய் சாவ சொல்றியே. பேராண்டி பூஞ்சனா பாரா பூஞ்சாடி அது பார்த்து ரொம்ப நாளாச்சு. அந்த விலைக்கு நம்மளும் போகிறதில்ல. ஏன்னா வெதரெடுத்த பண்ணி மாதிரி கத்திரியா, அதான் மனுஷன் மாதிரி கத்திரியா? பேராண்டி ஓல் எப்போ நீ பேசக்கூட வேணாம், அடுத்த ஆளை கூட மாற்றி விடும். நீ வாரச்சிட்டு சொல்றியா? மாமா ஊம்ப சொல்றியா? எப்படி வரட்டும், இப்படி வரட்டா அப்படி வரட்டா? நாரா வாடா பாண்டியா. பேர பாட்டி கோட்டை பெருமாள் பொண்டாட்டி இருக்குல்ல, கோட்டை கருப்பாயி. ஐயோ அவளும் செத்து போனாளா? அவளும் செத்து போயிட்டாளா? வா ஓ வாயில நல்ல வார்த்தையே வராதா வீட்டில் உழுவ? நீ தானடா என்னமோ சொன்னியே. அட கோட்டை கருப்பாயி நிறைமாத கற்பிணியா இருக்குது. அப்படின்னா என்னடா? அட மாசமா இருக்குது. என்ன மாசம் இல்லையா? மாசமா? அட கற்பமா இருக்குது. ஐயோ கப்பம் கட்டிட்டாங்களா? செனையை ஆக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன? அதே செனையாக்குறது காலைக்கு தாண்டிடுச்சு மாடு. என் பேரண்டி. ஓ என்னடா அது எரும மாடு உருமுன மாதிரி. பேராண்டி ஓ பேப்ப விட்டான்டா. ஏப்ப விட்டியா? ஓ சொல்லு பேராண்டி. ஓ என் பேராண்டி சொல்லி அழுவு. என்னடா அப்படின்னா? என்னடா என்னமா சொன்னியா? அட கோட்டை கருப்பாய் இருக்குல்ல. ஐயோ இருக்காளா இல்லையாடா? அது இருக்கிறா. அது நீ இதை இருக்குல்லங்கிற. அது இருக்கிறா. அவ இருக்கிறா. எவா அவ? கோட்டை கருப்பாயி சோமியை குடிக்குமாவா? சூமியா குடிக்குமாவளா? ஒரு நாட்டோட அரசியே தூம்பிய குடிக்குமாவலாம் பாரு. ஏன்டா? ஆறாவா? அட கோட்டை பெருமாளோட பொண்டாட்டிங்க. சாண்டியை குடிக்குமாவா? சாண்டியை குடிக்குமா? ஒரு நாட்டோட அரசி எப்படியா? ஆமாம். என்ன கோட்டை பெருமாள் யாரு? இன்னும் கோட்டை பூண்டாலங்கிற. அது சித்தப்ப வந்தேன். வாக்கா புண்டனைக்கு. அக்கா புண்டனிக்கு என்ன பாட்டி இங்கிலீஷில் பேசுது? இந்த பாட்டிக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். இப்போ ஹிந்தியில் பேசும் பாரு. பாட்டி ஹிந்தி பேசி பார்ப்போம். வச்சு ஓத்தா ஹே. பாத்தியா எப்படி பேசுறாங்க? நீ பேசுவியா? இங்கே தெலுங்குல போய் சொல்லு. தெலுங்குல போய் சொல்லு. பாட்டி தெலுங்குல பேசு. நாட்டில ஹே பாரு நாக்கில் தண்ணில ஹே. டேய் பாட்டி பேசுது. பிடிச்சி உன்னில ஹே. பாஷையில பேசும். பாட்டி நாக்கில் விட்டுங்க பத்தியா? பேராண்டி ஓ என்னை ஓயாம பேசக்கூடாது. சோமியை குடிக்கி. ஏன்டா ஓயாம பேசுவார்? சர்பத்தை குடிக்கி. சந்தனத்தை குடிக்க. என் சாண்டியை குடிக்கி. என் பணியாரத்தை கடிக்கி. பணியாரம் இருந்தா என் இளநியை கடிக்கி. இளநியா? கொஞ்சம் கடிக்கி. நல்ல வார்த்தை சொன்ன பாரு. பேராண்டியோ என்னமோ கப்பம் நீ என்னடா? அட கோட்டை கருப்பாயி நிறைமாத கற்பிணியா இருக்குது. அப்படின்னா என்ன? அட மாசமா இருக்குது. மாசம்னா என்ன? ஆடி மாசம் தானே? ஆடி மாசமா? இது ஆடி மாசம் வந்து ஆடி காத்துல பாவடையெல்லாம் கிழிஞ்சிட்டு போகுது. ஆவணி அடியில காத்தடிச்சா அப்பனுக்கு சுனினா போடுறோம். அப்படி சுனினா வருமா? என்னடா பாட்டு இது கன்றாவி? கொடியருவி கொட்டுத. ஆட கொம்பால் வெள்ளக்க மறை பிஞ்சு போகும். வராதா? கொடிக்க அப்பா அழுத்தி பேசு.
இப்படிதான் பேராண்டி பாட்டி உன்னை பிரசவம் பார்க்க கோட்டை பெருமாள் கூட்டி வர சொன்னாரு. பிரஷர் வந்துருச்சு அவளுக்கு. ஆமா பிரஷர் மகேந்திரா கார்பியோ. பேராண்டி உடனே ஆஸ்பத்திரி கூட்டி போட. பிரஷருனா பிரஷரா? பிரஷரு காரு பஸ்ஸு வேணும். நீ தான் நட சின்னி. அட பிரசவம் பார்க்க பிரசவம் அப்படி சொன்னியா? ஆமா அப்படி சொன்னேன்னு சொல்லு. சரி ஓ நான் பிரசவம் பார்க்குற கைராசிக்காருன்னு சொல்லி தானே நீ கூப்பிட்டேன். ஆமாம் இப்போதாண்டா எனக்கு யாகப்பூல் வருது. யாக பூனை வருதா? அட யாவகம் வருதுடா. யாவகம் வருதா? நான் எத்தனை பேர்த்துக்கு செவம் பார்த்துருக்கேன். எத்தனை பேர்த்துக்கு பார்த்தேன்? அந்த பாரு அரிசி தின புண்டை. என்ன புண்டை? அட அரிசி தின புண்டாட்டி இருக்கல்ல. அரிசி தின்ன அரிசி தின்னியா? அரிசி தின புண்டாட்டி செந்திலமிதி. அரிசி தின புண்டாட்டி சந்திரமதி. அதை தான் நான் சொன்னேன். அதுதான் சொன்னேன் சொல்லு. எனக்கு பல்லும் போச்சு சொல்லும் போச்சு. என்னவே எனக்கு ஒரு கொஞ்சோண்டு உதரும். ஊரில் உள்ளவங்களாம் ஜாவு வருது, உனக்கு ஒரு ஜாவு வர மாட்டேங்குது. ஏன்டா பேராண்டி நான் ஜாகணும்னா சனிக்கிழமை தான் ஜாவேன். ஏன்? அப்போ தான் துணைப்பன நீ வருவேன். ஆமாம் பெரிய டூர் மச்சிட்டு போகிறேன் கூட நான் வர்றது. புரண்டி ஓ தூமை கரண்டி சொல்லு. வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டு நீ. அது பேராண்டி. ஓ அது மட்டுமா அந்த அரிசி தின்ன போட்டாட்டி சந்திரமதி இருக்கால. ஆமாம் சந்திரமதி. அவளுக்கு நோனிதாசன் ஒருத்தன் வந்தானா? நோனிதாசன்? அது என்னடா நோனிதாசன்? யோகிதாசி. அதான்டா நான் சொன்னேன். அதான் சொன்னேன்னு சொல்லு. அவன் கூதி என்னாச்சு? கூதியா? ஏன்னா கூதி கீதிங்கிற. அடா அவன் கெதிடா. அவன் கெதியா? பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். அப்பா அம்மா அவனே பம்பு 4 பேர்த்த பிடிச்சிக்கிட்டு பேராண்டி. அது மட்டமா அந்த 7 புண்டைய பேத்தெடுத்தால. யாரு? அதாண்டா 7 புண்டைய பேத்தெடுத்தா தெரியுமா? யாரு அவ? அட 7 புண்டைய பேத்தெடுத்தால நல்லதாங்க. ஆமாம் நல்ல தேங்க ஊசின தேங்க அலுவன தேங்க. அதான 7 புண்டைய பேத்தெடுத்தாரு தெரியுதா? நல்லதாங்க. அது 7 புண்டைய பேத்தெடுத்தால. 7 புண்டையா? 7 புள்ளையா? 7 புள்ளை. அந்த 7 புண்டைய பேத்தெடுத்தால நல்லதாங்க. அடா 7 புள்ளைன்னு சொல்லி அழுவு. அதான் நான் சொன்னேன். அதே சொன்னேன். அந்த 7 புண்டைய பேத்தெடுத்தால. அட சரி அது அதை விட்ரு அதை விட்ரு. அந்த 7 பிள்ளை கூதி என்னாச்சு? ஆமாம் கூதி மயிரை பிடுங்குச்சு அங்கே போய். 7 பிள்ளை கெதி என்னாச்சுன்னு கேளு. அறாண்டா 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 எல்லாம் 7 பிள்ளை எல்லாம் கிணத்துல போட்டு கொண்டு போட்டா போ. அவ கூதி. அவ கூதியா? இதாண்டா எனக்கு வேலை மச்சிரு. போய் நல்ல தேங்காய் கூதி என்னாச்சு? போய் நல்ல தேங்காய்க்கு எம்பிட்டு இருக்குது. 7 பிள்ளைகளுக்கு எவ்வளோ இருக்குது நான் பார்க்குறதே எனக்கு வேலை மச்சிரு. பேராண்டி 7 புண்டையே கேணியில் போட்டா அவ கூதி என்னாச்சு? அவளும் கேள்வி ஒன்று சேர்த்து போயிட்டா போ. எப்படி என் கைராசி? உன் கைராசி மயிலில் கூட வளங்க. அது மட்டுமா கொம்மால கொம்மாலையா? டேய் பேராண்டி கோத்தா. டேய் கோத்தாவா? கொம்மா இருக்கால கொம்மால கொய்ய இருக்காலடா. என்னடா கோத்தா வாங்குறாங்க நீ? பேராண்டி ஓ கொம்மா இருக்காளே என்ன பெத்த ஆத்தா கோத்தா. என்ன இழிப்பு? நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னிடா. இது உனக்கு என்ன புரியுது? இழிப்பு மசிரி படுத்துக்கிட்டு சிரிக்கிற வேற கரகத்துக்கு. பேராண்டியோ கொம்மா இருக்கால கொம்மா. எங்க ஆத்தா இருக்கிறா சொல்லு. கொம்மாளுக்கு அப்புறம் கோத்தா இருக்கால கோத்த கொம்மால பொத்தவா திட்டு. நீ உன் வாய்க்கு வந்த எப்படி நீ ஓய்ய ஓய்ய கொம்மா பேராண்டி. கொம்மால பெத்தாலும் கோத்தா கொம்மாடி. கோத்தாளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். எங்க ஆத்தாளுக்கா? ஓம்பு. ஆமாண்டா நல்ல வார்த்தை கேட்ட. நல்ல என்ன சொல்லு. அந்த கோத்தா பெத்தா கொம்மால உம்மா பெத்தா உன்னைய என்னைய எத்தனையோ பேர் செத்து போனாங்களே கிறகன். நீ ஏன் சாகாம இருக்க? ஆமாங்க 4 கள்ளிப்பாலம் வாங்கி கொடு. சாவு. ஆமாம் செத்து போறேன். ஓ ஒன்றெல்லாம் கிறக மஜிரு நாடகம் பாடா புஞ்சா செத்துறேன் விடு. அவ்வளோதானே உன் ஆசை? உன் கிறக பாடா சுண்ணியா சுண்ணி புண்டைங்கிறாங்க. சுங்கியா சுங்கியா சுங்கியானா? அப்படி சொல்லு. பேராண்டியா. ஓ தங்கச்சியா நாய் கடிச்சுப்பா. நாய் கடிச்சு பிடிச்சா? என் தங்கச்சியா நாய் கடிச்சுப்பா. யார்? ரேவதியாவா? தங்கச்சியா நாய் கடிச்சுப்பா. எங்கப்பா கடிச்சிச்சு? ஓம்பப்பா
நல்ல மனுஷன்டா. யாராண்டி ஓ இப்ப அருவாமனைக்கு ஒழுக்க வந்து அருவாமனைக்கா? ஓ அரமனைக்கு. காட்ட கருப்பாயா ஆ மல்லக்க படுத்துக்கிட்டு ஆ அடி மங்காத்தா உள்ள வெளியா பேத்தி மல்லாக்க கடக்கிறிய. நீ பிரசவம் பார்க்க போனியா டொங்காசி போட போனியா? சக்கரவள்ளி கிழங்கு வாடி பொழந்துக்கிட்டு. எவனாவது மாசமா இருக்க புள்ளிட்ட போய் இந்த பாட்டு பாடுவானா? மாசி மாசந்தான் உனக்கு வயிறு வீங்கந்தான். அப்படிதான் நிலைமை அப்படிதான் இருக்குது. அடியில காத்தடிச்சா அப்பனுக்கு மணி அடிக்கும். நல்லா மணி அடிக்கும். அப்புறமா திறந்து வை ஏன் மகளே. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு பாட்டை. ஆடியில் காத்தடிச்சு ஐப்பசியில் மழை பெய்யும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்பனுக்கு மணி அடிக்கும்னு எங்கடா பாடினாங்க? இதுவும் வேண்டுமாடா ஒழுக்க. என்னது? இன்னமும் வேணுமாடா. இது நாடகமா இல்லை செக்ஸு படமாடா? போராடி கோட்டை கருப்பாயும் மயிர் வலிக்குதுங்கிறாடா. மயிறு வலிக்குதுங்கிறாளா? வயிறு வலிக்குதுங்கிறாளா? அதான்டா நான் சொன்னி மயிறு வலிக்குதுங்கிறாடோ. அதைத்தான் சொன்னேன். வாடி நீ கப்ப போலந்து கப்பைய போலந்து ஏன் அக்கா சுட்ட மச்சா புண்ட வாடி. என்னது மக்கம்? வாடி அடி வாடி நீ கப்ப போலந்து கப்பைய போலந்து வாடி ஹே வாடி. இவன் பிரசவம் அவள் பார்க்குற வருவாள் அவள் வருவாள். எதுக்கு டொங்காசி போடவா? டவுஷர் கலட்டி விட்டு வாங்கலுக்கு அவள் வருவாள். ஓசில படம் பார்க்க அலையாத பாவாடை கலட்டி நீ வந்ததானே டவுஷரை கலட்டி நான் வருவேன் நீ வருவாள். இந்த பாட்டை எழுதினவன் இந்த வீடியோவை பார்த்தேன். பேராண்டி ஓ என் ஜாமாடுது இழுத்து வச்சு கட்டு முக்குண்டி முக்குண்டி உம்புடி. ஒரு பொம்பளைக்கு 3 குண்டி எப்படா இருக்கும்? என் பக்கத்தில் வாடி. ஒரு குண்டி தான் இருக்கும். வாடி பாட்டி. ஐயோ பாட்டி வலிக்குதே பாட்டி, வலி தாங்க முடியல பாட்டி. ஐயோ அம்மா வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே. ஓ இங்கே பாரு. என்ன புண்டை கடி பட என் தூமி குடி பட புண்டை கடி பட புண்டை கடி பட. பேராண்டி வீட்டு பேர ஓடுது. பேராண்டி பாட்டி பேட்டி மூக்குனா முக்குனாலா? சரி முக்குனா முக்கும் போது கத்துனா கத்துனா பாரு. கத்தும் போது முக்குறா. முக்குனாடா மோசமா முக்குனா? மோசமா முக்குனாலும் நல்ல அடி அடிச்சிருக்காயா கோட்டை. முக்கும் போது கத்துறா. அப்புறம் கத்த வராதா? கத்தும் போது முக்குறாடா. 2 1. ஏமா மாமா இங்கேவா போற பாய எடுத்துக்கிட்டு பாகட்டும் போடா. ஏன் நீர் கவுசி ஏய்பட்டுருச்சா பாட்டி? பூநாள் போகட்டும் பாடா. இந்த பூமையில் பூஜையை பார்த்து அச்சப்போ ஞாராடு பேராண்டி 3 புள்ள உசுரோடு தொழுக்கொள்ள பிறந்திருக்கடா. யாரையும் போக விட மாட்டேன் இன்னைக்கு. இருக்கிறவனாச்சும் ஒழுங்கா இருந்து நாடகத்தை பாருங்க. இல்லைன்னா 2 மணியோட நாடகத்தை முடிச்சுட்டு போயிடுவோம். பார்த்து கோட்டை கருப்பாய்க்கு 3 புள்ள காத்தி சுட்டே மாறி பிறந்திருக்கணும். 3 புள்ளையா? ஒரே பரிசோத்திலையா? திரும்பவும் முக்குறாட்டா. திரும்ப முக்குறாள் என்னன்னு பாடி. ஓ ஐயோ பாட்டி வலிக்குதே பாட்டி, வலி தாங்க முடியல
ஐயோ பாட்டி 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 வலிக்குதே பாட்டி. ஐயோ அம்மா பிள்ளை பிறக்க போகுதே. ஐயோ மாசமா இருக்க பொம்பளை அப்படியாடா பேசும். ஐயோ பாட்டி வலிக்குதே பாட்டி வலி. உன்னை கொண்டுட்டு போக வலி தாங்க முடியல பாட்டி. ஐயோ அம்மா. என்ன அலெக்ஷன் பொறுமையா பொறுமையானே. என்ன அலெக்ஷன் பொறுமையா பொறுமையா பாரு. மந்திரி சப்பா மந்திரி சப்பா மந்திரி சப்பா எந்த பிறந்த குழந்தை சப்பா மந்திரி ஓம் மந்திரி ஓம். போராண்டி கோட்டகர பாய மொக்கனா மொக்கல 4 3 7 நாய புடிச்சுக்கிட்டு மன்னாரு கட்ட திருப்பையே 4 3 7 புள்ள உஷரோட பொம்பளை புள்ள பிறந்திருக்கிறோம். மன்னாரு நான் மன்னாரு தூக்கி போட்டுனாரு. பிறந்த குழந்தை மன்னார்னு பாட்டு பாடுவார். காலம் அப்படி போயிட்டு இருக்குது. அந்த பாட்டு இல்லை, இப்பெல்லாம் பாட்டு ட்ரெண்டிங்காக மாறி போயிடுச்சு. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. நல்ல மனுஷன். வேற எதுவும் குழந்தை இருக்கான்னு பார்த்து இவருக்கு பிடிச்ச காய் அடிச்சு விடுங்க. யாராவது காய் அடிக்கிற ஆள் இருந்தா காய் அடிச்சு விட்டுலாமா? அடிச்சு விட்டுரும். சால சால இந்திரா ஏ சகல இந்திரா டேய் ஏ ஐயப்பா ஏ ஐயப்பா போடா அங்கிட்டு. ஐயப்பா போ. ஆம்பளை புள்ள அலெக்ஸா பாரு. அலெக்ஸா பாரு. ஒரு ஆம்பளை புள்ள ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ மண்ணா ஏ அலெக்ஸ் குண்டு பயல அங்கிட்டுதான் போச்சு. எங்கடா போயிட்டாரு ஐயப்பா? ஓ ஓரமா போ அங்கிட்டு. இந்த எச்சியல இருந்தா அங்கிட்டு கொடுங்க. மண்ணா வாங்கல் மண்ணா வாங்கல் மண்ணா வாருங்கள் மண்ணா. அமைச்சரை நிலைத்த காரணம் என்ன மண்ணா? அமைச்சரே உங்கள் மனைவிக்கு ஒரே பிரசவத்தில் 7. ஒரே பிரசவத்தில் 7? ஆமா உங்க பொண்டாட்டிக்கு 7 மண்ணா. அமைச்சரை தாங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை, நன்றாக எடுத்துரைக்க வேண்டும். உங்கள் மனைவிக்கு எங்கள் மனைவிக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்திருக்குது மண்ணா. அமைச்சரை என்ன ஒரு ஆச்சரியம்! 7 குழந்தைகள் உயிரோடு பிறந்து விடுதா? ஆச்சரியம்லாம் இல்லை, நீ போடு அப்படி. என்னது உழைப்பு? உன் உழைப்பு சொல்றேன். அப்படி ஆகட்டும் அமைச்சரே. எனக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் அந்த உயிரோடு பிறந்து விடுதா? ஆமாம். அந்த அரிராபக்கார அழகவளையர் எனக்கு 7 குழந்தைகளை பிறக்க செய்தானா? என்னது அழகர் மலையா? எனக்கு 7 பெண் குழந்தைகள் பிறக்க செய்தானா? அழகர் மலை தான் குழந்தை பிறக்க ஐடியா பண்ணேன். சரி, நீ என்ன மாதிரி கல்யாணம் பண்ண? அவன் தானே குழந்தை கொடுத்தேன். நீ என்ன மாதிரி கல்யாணம் பண்ண? அவருடைய அனுக்கிரகத்தினால தெய்வ மனசு வச்ச காரணத்தினால எனக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் அது உயிரோட பிறந்த விடுது. யார் உங்களுக்கு பிறந்துச்சா? எனக்கு மனைவி மயிரில் கூட காலை உருப்பிடும்டா. ஆம்பளைக்கு புள்ள பிறந்து இன்னைக்கு தான் பார்க்குறேன். அட என்னோட கருணையால மொண்டாட்டிக்கு உன்னையோட கருணையினால அது என்ன? அப்புறம் அலர்மலை இல்லை, அலர்மலை இல்லைல்ல. அவர் மனசு வச்சனால என்ன எந்த ஒரு தொழில் நிறைவேறினாலும் தெய்வ அனுக்கிரகம் வேண்டும். அவர் தான் பிளான் பண்ணுவாரோ போகணும்னு. நீ நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவேன், தாயே முத்த மாதிரி இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் இவனும் ஒரு மாங்கல்யம் ஒன்று கட்டுவேன். கல்யாணம் பண்ணாமல் தான் ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கிறேன். ஆமாம், அது உண்மைதான். நாளைக்கு ஒரு பொண்ணு கடத்துல இவன் ஒரு தாலி கட்டுவேன். சரி, அந்த நீ தாலி கட்டுற பொண்ணுக்கு குழந்தைய கொடுக்கணுமா வேணாமான்னு இந்த தெய்வ மனசு வச்சா மட்டுமே. நான் மனசு வச்சா போதுமா? நீ என்னதான் பண்ணாலும் தெய்வ மனசு வைக்கணும். இங்கே ஒர்க் அவுட் அதிகமாக இருக்கணும் ப்ரோ. நோ டிபிக்கல், ஒன்லி ஒர்க் அவுட். அமைச்சரே மண்ணா, கண்ணடியிலிருந்து வேணா தப்பு சரலாம், கல்லடியிலிருந்து வேணா தப்பு சரலாம், கண்ணடியிலிருந்து தப்பிக்க முடியாது சொல்ல. உண்மைதான், உண்மைதான். நாட்டு மக்கள் எல்லாம் பிள்ளையில பெரும்பாவி, மக்கள் எல்லாம் மாபாவி என்று கிளப்படுத்தி பேசுவாங்க. அதனால் நாட்டு மக்கள் கண்ணில் 7 குழந்தைகளும் படக்கூடாது. கண்டிப்பாக. அவர்கள் கண்ணில் பட்டுவிட்டால் கண்டிஷ்டி பட்டுவிடும். கண்டிப்பாக. அவர்கள் கண்ணில் படாமல் வளர்ப்பதற்கு தக்க யோசனை இருந்தால் எடுத்துக்கூறுகள் பார்க்கலாம். மன்னா, அமைச்சரே, அரண்மனை பின்னாடி அழகான ஒரு நந்தமனத்தில் 7 குழந்தைகளும்
சீரோடும் சிறப்போடு வளர்க்க வேண்டும் அண்ணா. அப்படியே அகட்டும் அரண்மனைக்கு பின்புறமாக ஒரு நந்தவனம் அமைக்க வேண்டும். ஆமா, இந்த நந்தவனத்தில் ஒரு பூங்காவனங்களை அமைத்து அதில் 7 குழந்தைகளையும் ஓடி ஆடி விளையாடச் செய்ய வேண்டும். உண்மைதான். பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் நாமம் சூட்ட வேண்டும். கண்டிப்பா 7 குழந்தைகளுக்கும் நல்ல பெயர் தெய்வீக பெயர் நாமமாக எடுத்துக் கூறுகள் பார்க்கலாம். அமைச்சரே திவ்யான்னு வச்சிருவோமா? உலகாளி அமைச்சரே, ரொம்ப நாளா வர்றதுல உங்க மன்னாட்ட திட்டு வாங்கிட்டே இருக்க. அவர் திட்டிட்டு தான் இருப்பாரு. நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு, உனக்கு மன்னர் சமக்க கொடுப்பாரு. சொல்லு எப்படின்னு சொல்றது? கைய விடு. கைய ஒண்ணுமா? கைய அப்படி விடுறா. மன்னருக்கு என்ன பிறந்திருக்கு? பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா, அதுக்கு பேர் வைக்கணும். ஆமா, நான் சொல்ற பேர் அப்படியே சொல்லலாம். சரி. நமிதா. நமிதா. நான் சொல்ற மாதிரியே சொல்லணும்டா. நமிதா. நமிதா. நக்கம்மா. நக்குமா. சுனிதா. சுனிதா ஒண்ணுதானே இருக்குது. அது அப்படியே சொல்றான். நல்ல அண்ணா பேர் தானே கேட்டியே? ஆமா, நமிதா. நக்குமா. அமைச்சரே மண்ணா யாரு சொல்றீங்க? அட பேரு மண்ணா. அமைச்சரே சுனிதா. அலெக்சாண்டர் தராரம் போறியா? அது கொம்பேரி முக்கியல்ல, டான்ஸ் காரப்ல தராமலையா? அது கண்ட கருவல. மிருதங்கரண்ட் அது ஐயோ. சரி அமைச்சரே, மன்னா நல்ல பெயரவாக தெய்வீக பிறவமாக எடுத்துக் கூறுகள் பார்க்கலாம். அமைச்சரே மன்னா, அமைச்சரே ஒரு பேர் பார்த்து திவ்யானு ஹார்ட் போட்டு அந்த பேர் வச்சிருக்க மன்னா. இல்ல அது வேண்டாம். அது வேண்டாமா மன்னா? அமைச்சரே நீங்க அளவு தலைக்கா பரிச்சயமே. ஆமா. உங்கள் பேரே கோட்டை பெருமாள், உங்கள் மனைவி பேரே கோட்டை கரிப்பாயி. சரி. 7 பெண் குழந்தைக்கும் ஒரே பேராக தெலுங்காய் என்ற பெயர் நாமம் சுற்றி வளர்த்து பெற வேண்டும். அமைச்சரே அப்படிதான். என்னோட சபையில் ரொம்ப நாள் அமைச்சர் பதவியில் இருக்கீங்க. ஆமா, 7 குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்து வர பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. அமைச்சரே ஆடு மாடு மாதிரி பாத்துக்கிறேன் 7 பிள்ளைகளும். என்னுடைய குழந்தைகளும் உனக்கு ஆடு மாடுகளா? இவர் ஒரு புவரை போட்டு புள்ள பிறப்பாரா? நான் குழந்தைகள் நல்ல குழந்தையாக வளர்த்து வர வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அப்படி ஆகட்டும். நான் அரண்மனைக்கு சென்று வருகிறேன். அப்படி ஆகட்டும் அமைச்சரே. ஆகட்டும். ஊழங்காலி ஒரு கீத்தத்தை கேந்த வேண்டுமாண்ணா? ஹலோ ஹலோ என் தாய் என்னும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, இந்த வாயு வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே, என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோசமடி கிளியே, எனக்கேளேலும் ஜென்மத்திலும் மோட்சம் இல்லை கிளியே. என் தாயன் கோவிலை காக்க மறந்திட்ட பாவியே கிளியே, என் வாயு வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே, என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோசமடி கிளியே, எனக்கேளேலும் ஜென்மத்திலும் மோட்சம் இல்லை கிளியே, என் தாயன் கோவிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே. மதி சொல்லையில தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே
பிள்ளையார் என்னும் கோவிலை காக்க மறந்து பாவியடி கிளியே இதனாகி வயிறையும் போற்றி வளர் பாவியடி கிளியே. பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே தன்னதனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே தன்மையத்த பட்டினி போட்டு என்ன தினம் வளர்த்தவளே தன்னதனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே அன்னை போல யாரு என்னும் கோவிலை காக்க மறந்துட்ட பாவியடி கிளியே ஆகி வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே என்ன தொட்டாலும் பார்த்தாலும் மோசமடி கிளியே என கேளேலும் என்பத்திலும் மோச்சமல்ல கிளியே என்னும் கோவிலை காக்க மறந்துட்ட பாவியடி கிளியே. தெரிஞ்சு பண்ணால தெரியும். திருவருள் தெய்வமே தமிழ்கலை தெய்வமே